ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் ரோக்கு வரீங்களா? இவன் ரெண்டு பேரும் டாலா இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஷார்ட்டா இருக்கா? நோ ப்ராப்ளம். பேர் என்ன? வர்ஷா தீக்ஷிதா. உன் பேரு? அத்விகா. அமிர்தா. நான் திருப்பி திருப்பி கேட்பேன் என்ன பேர் என்ன, எனக்கு டைம் ஆகும் பேர் ரெஜிஸ்டர் ஆகிறது, தப்பா எடுத்துக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். போன வாட்டி என்ன டாபிக் பார்த்தோம்? பக்தி. இந்த வாட்டி என்ன டாபிக்னு சொல்லிருக்கா? கர்மா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பேர் children can come in. யாருக்கெல்லாம் question இருக்கு கேட்கறதுக்கு? How many of you children have come prepared with questions? You have come. How many questions? You have. How many? One. Two questions. Two questions. இல்ல கேட்ட மாதிரி டைம் பிளான் பண்ணி நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறேன், so that you can ask questions and then we can have an interactive session after the class. Okay? ஓகேவா? நான் எடுத்ததுக்கு அப்புறம் क्वेश्चन வருமோ அப்ப கேட்கறேன் இல்லையா? தெரியாது. மேபி யா ட்ரூ. கர்மா. பாரத நாட்டுல பிறந்தா இந்த பேரை இந்த வார்த்தையை கேட்காம இருக்கவே முடியாது இல்லையா? கர்மா. கர்மானா என்ன? The deeds that you do. Any other answer? Good and bad effect of doing something. Very good. Apro? Yes. More like a boomerang. Wow. It is like a boomerang. Very true. Apro? Cause and effect. Cause and effect. Very nice. Adayappa, you all seem to be a lot informed. Super. எல்லா ஆன்சருமே கரெக்ட். கர்மா அப்படின்னு சொன்னா ஆக்ஷனுக்கும் கர்மா அப்படிங்கிற சப்தம் வந்து பொருந்தும். அந்த ஆக்ஷனோட எஃபெக்ட், அதோட ரிசல்ட் இருக்கு இல்லையா? குட் அண்ட் பேட் ரிசல்ட்ஸ் ஆஃப் மை ஆக்ஷன். குட் அண்ட் பேட் ரிசல்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் எவர் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஐ டூ, that is also called karma. Alright, when we talk of karma, and I am non-Tamil speaking, you are the only one, right? Yeah. You can follow Tamil, okay. Good, yeah. Karma அப்படின்னு சொன்னாக்க, கர்மால இப்போ ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். சமஸ்கிருதத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு. Karma is Sanskritam. There is one more word in Sanskritam. Cheshta. Cheshta அப்படிங்கிறது அதுவும் ஆக்ஷன் தான். Cheshta also means action. Karma also means action. What is the difference between Cheshta and Karma? இப்போ இங்க வலிக்கிறதுன்னு பிடிச்சிட்டேன். அப்புறம் இங்க அரைக்கும். Is that action? Yes, action. But is that karma? Is it cheshta? Yes.
ஸோ அப்போ சேஷ்டாக்கும் கர்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Very good, you got it. But why is it so? That I will explain. Okay? அழகா சொன்னா கர்மா அப்படின்னு சொன்னா ஒன்று பேட் ஒரு குட் ரிசல்ட் வரும். சேஷ்டாக்கு ஒன்றும் வராது. இப்படி சொல்லிச்சுட்டா அது குட்டா பேடா? ஒன்றும் கிடையாது. புண்ணியம் வருமா பாப்பம் வருமா அப்படி சொல்லிச்சுட்டா அரிக்கிறது சொல்லிச்சுட்டேன். அதுவும் ஐ டூ இட் இன்ஸ்டன்ட்லி. ஐ டோன்ட் பிளான், ஐ டோன்ட் மேக் அ program schedule and then do it, right? Instantly I do it, that's all. So, cheshta appadinu sonnaka, it is not a deliberate action. I don't have a motive inside. Correct? It is not a deliberate action. Ana karma appadinu sollache, it is a deliberate action. Deliberate appadinu sonna நான் ஏதோ முடிவு பண்ணிட்டு பண்றேன்னு அர்த்தம் இல்லையா? டெலிபரேட்னா ஐ டேக் மை எஃபர்ட் அண்ட் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் இட்னு அர்த்தம் இல்லையா? அப்போ டெலிபரேட் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதோ பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கணும் அதை பண்றதுக்கு. எதுக்காக நான் அதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு, ஒரு தாட் ஃபார்ம்ல ஒரு மோட்டிவ் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு மைண்ட்ல இல்லையா? அந்த எண்டு, அந்த முடிவு, அதை வச்சுட்டு நான் பண்றேன். அதுக்கு பேரு கர்மா அப்படின்னு பேரு. Now this karma எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ற கர்மா அப்படிங்கிற வகையில it is classified into 3 based on the instrument I use. எது மூலமா கர்மாவை பண்றேன்? காயிக கர்மா, வாச்சிக கர்மா, மானச கர்மா. காயிக கர்மா அப்படின்னா what is the instrument? Body is the instrument. I do puja. அர்ச்சனை பண்றேன், அப்புறம் மணி அடிக்கிறேன், கற்பூரம் காட்டுறேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து I use my body and I do. ஸோ காயிக கர்மா. வாச்சிக கர்மா அப்படின்னா வாக்கு இந்திரியம், வாக்குங்கிற சென்ஸை யூஸ் பண்ணி பண்ற கர்மா. எக்ஸாம்பிள் ஸ்லோகம் சாண்ட் பண்றது, ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, பேசுறது, எல்லாமே எனிதிங் ஐ யூஸ் வித் வாக்கு இந்திரியம். இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு அர்த்தம், ஆர்கன். ஸோ தட் இஸ் வாச்சிக கர்மா. த தேர்ட் டைப் ஆஃப் கர்மா ஆன் த பேசிஸ் ஆஃப் எப்படி கிளாசிஃபை ஆயிருக்கு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன். காயிக, வாச்சிக, மானசீக கர்மா. மைண்ட்ல நினைக்கிறது கூட கர்மா தான். அதனாலதான் என்ன சொல்றா பெரியவாள்லாம், நம்ம மாட்டுல பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, பெரியவாள்லாம் என்ன சொல்லி தருவா? நல்லதையே நினை, கெட்டது நினைக்காது. கெட்டது நினைச்சா அது நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, கெட்டது நினைச்சா நமக்கு கெடுதல் நடக்கும். Because that is also action and it is a desirable action or a non-desirable action. It is not desirable. தப்பா கெட்டது நினைச்சோம் அப்படின்னா அவன் கீழே விழணும், மரம்ல நல்லா வேணும், கீழே விழணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கெட்டது தானே. How is it different by going and pushing that person down? So அதனால வந்து கெட்டது நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது, நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. Therefore, காயிக கர்மா, வாச்சிக கர்மா, மானசீக கர்மா 3 டைப்ல கிளாசிஃபை ஆகுது on the basis of the instrument that is used for performing the action. Now, on the type of action that is done, எந்த மாதிரியான ஆக்ஷன், ஆக்ஷனுக்கும் கர்மான பேரு, ரிசல்ட்டுக்கும் கர்மான பேருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பார்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்ட்டுக்கு போகலாம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் த கர்மா இட் செல்ஃப், தி ஆக்ஷன் இட் செல்ஃப், அதை எடுத்துட்டோம்னா பேஸ்ட் ஆன் தி ஆக்ஷன் இட் இஸ் broadly classified into 2. Broadly classified. வைதிக கர்மா, லௌகிக கர்மா.
வைதிக கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிற கர்மா. scripturally prescribed action அப்படின்னு. லௌகிக கர்மானா வேதத்துல சொல்லல, பட் I still do it. எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்க்கு போறது. ஓகே, அந்த காலத்துல பாடசாலை இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட தான் என்ன பிடிச்சா பண்றேன், அதை நான் வைத்திய கர்மாவா அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரைட், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூலுக்கு போறது சரியா? ஸோ இது வந்து வேதத்துல prescribe பண்ணல, but still it is a part of our life, regular activities that we do. So வைதிக கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆக்ஷன் 5 கேட்டகரிஸ்ல இருக்கு. 5 கேட்டகரிஸ்ல இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சேர்த்து. கர்மா வந்தாலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான், சரியா? அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது? வைன்னு கேட்கக்கூடாது. ஓகே, டோன்ட் கிராஸ் த ஸ்டாப் லைன் அப்படின்னு என்ன? அது ரூல், யூ ஆர் சப்போஸ் டு ஃபாலோ. வை என்ன? வை டோன்ட் கிராஸ், தட்ஸ் ஆல். பில்லியனும் ஹெல்மெட் போட்டுக்கணும். வை ஷுட் ஐ டு? வை ஷுட் ஐ டு? சரி, ஐ ராபர்ட். அவ்வளோதான், சிம்பிள். வாட் இஸ் த லாஜிக்? நான் 140 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு ஓட்டுறேன். தெர் இஸ் நோ லாஜிக். அண்ட் இன்னைக்கு இருக்கிற டிராஃபிக் ஜாம்ல வந்து யாரும் விழுறதுக்கே இடம் இல்லையே, நிக்கிறதுக்கே இடம் இல்லையா, அப்புறம் தானே விழுறதுக்கு இடம். அப்படி இருக்கிறச்சு எனக்கு எப்படி மண்டையில் அடிக்கணும்? இந்த லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரூல்ஸ். ரூல்ஸ்னா என்ன அர்த்தம்? சிம்பிளி ஒபே. அங்க வந்து நம்மளோட மேதா விலாசத்தெல்லாம் போட்டு காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? தட் இஸ் ப்ரிசைஸ்லி அவர் வேதத்தோட பூர்வ பாகம் கால்டு கர்ம காண்டா. ஓகே, ஸோ அதுக்கு வருவோம். இப்போ ஆக்ஷன் இஸ் 5 கேட்டகரிஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பார்த்தோம். நித்திய கர்மா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், தட்ஸ் எனஃப். ஓகே, நித்திய கர்மா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சொல்லிடுறேன். நைமித்திக கர்மா, அதுக்கப்புறம் பிராயஷ்சித்த கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா. Okay, I will explain what they are. First, nitya karma அப்படினாக்க those actions that are to be done regularly. Daily ன்னு அர்த்தம் இல்ல, regularly. நித்திய கர்மா வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மா, compulsory duties. நித்யா and நைமித்திகா ரெண்டுமே compulsory duties to be done regularly. To be done regularly is nitya karma, to be done occasionally is naimittika karma. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நித்திய கர்மாக்கும் நைமித்திக கர்மா. எக்ஸாம்பிள் சொன்னா தெரிஞ்சு, விளக்கேற்றது, சுவாமி விளக்கேற்றது ஒரு நாளைக்கு 2 தடவையான நம்ம பண்ணணும் இல்லையா? காலம்பர ஒரு தடவை, அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் மீதி சந்தி கால வேலையில நம்ம பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்றது ஜென்ஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் நித்திய கர்மான. இன்ஃபேக்ட் நம்ம காத்தால சமைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஹோமத்துக்கு சமானம். பிகாஸ் அக்னி மூட்டி பண்றோம் இல்லையா, அக்னி வந்து இஸ் தெய்வம். Why Agni is தெய்வம்? Imagine a world without Agni. As simple as that. Imagine a world without fire. இல்லையா? அதனால we owe so much to the principle of Agni. அதனால அதை வழிபடணும். அதனாலதான் சொல்றது குளிக்காம சமைக்காத அப்படின்னு. ஏன்னா ஒரு ஹோமத்துக்கு சமானம் இல்லையா? அண்ட் அக்னி வந்து இவ்வளோ நமக்கு பண்றது, இவ்வளோ கொடுக்கறது, we consume so much from Agni. And is that the respect I have towards Agni, that I just go and அடுப்பேற்கிறது without even brushing my teeth? That's not fair. Yeah, that is not respectful. அதனால இதெல்லாம் வந்து பெரியவா இப்படி பண்ணப்படாது, இதெல்லாம் பண்ணப்படாது சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம கோவம் வரும். ஏன் பண்ணாததுக்கு என்ன ஆயிடும்? விரல் சுட்டுடுமா? We ask all these questions. Yeah, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. Why? Simple. Traffic
traffic rules or is it maturity to obey the traffic rules? அவ்வளவுதான்ப்பா. அதே மாதிரி தான் வேதத்தோட பூர்வபாகம். 5 கரண்டி நெய் விடுதுன்னா ஏன் 6 கரண்டி ஊற்றக்கூடாது? கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணா ஏன் மேற்க பார்த்து பண்ணக்கூடாது? Is it maturity to obey or is it maturity to argue? Yeah, அதனால வந்து it is maturity to obey. That's all. ஏன்னா we know it is rules and regulations we have to follow. They are meant for following, not for arguing. If you have questions, there is a separate section of Veda that encourages you to ask questions. அங்க வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேரு ஞான காண்டம்னு பேரு. கர்ம காண்டத்துல கேள்வி கேட்க கூடாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எங்க விட்டோம்? நித்திய நைமித்திக கர்மா. நித்திய நைமித்திக கர்மாக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? பிராயஷ்சித்த கர்மா. எக்ஸ்பிளைன் பண்ணுமா என்ன? நல்லா தெரிஞ்சது இல்லையா? சனி பயிற்சினா போதும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, வாவ். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா நான் வந்து ஜோசியம் பார்ப்பேன் அப்படின்னு. ஐ எம் நாட். நான் வந்து ஜோசியர் கிடையாது, நான் டீச்சர் அப்படின்னு சொன்னா அவருக்கு புரியவே புரியாது. சரி போட்டோம். ஸோ பிராயஷ்சித்த கர்மா. பிராயஷ்சித்த கர்மானா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், பெயில் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் டு பெயில் மீ அவுட். Yeah, some mistake I have done. It can be a known mistake, it can be an unknown mistake also. I don't know in which birth I did what. That I am having some problem now, but அதுக்கு ஒரு solution இருக்கு. So அந்த solution-ஐ நான் வந்து adopt பண்ணிட்டேனாக்க it is a choice. It is not compulsory. பிராயஷ்சித்த கர்மால compulsory கிடையாது. நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னா இல்லை. I choose to suffer pain, I can suffer. நீங்க இதை பண்ணலாம், இல்லை you can go through the difficulty. I can choose to go through the difficulty. No problem. Painkiller மாதிரி எடுத்துக்கலாம், எடுத்துக்காம கூட இருக்கலாம். ஸோ பிராயஷ்சித்த கர்மா அப்படின்னு வந்தானா அகைன் நான் பிராயஷ்சித்தம் பண்ணேனே ஆனா எனக்கு தீர்வே இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா we should understand that நம்மளுக்கு ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்குன்னா அது முன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுறது. அந்த சிரமத்திலிருந்து நம்ம கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்றதுக்காக ஒரு பிராயஷ்சித்தம் பண்றோம். அண்ட் அந்த பிராயஷ்சித்தம் இஸ் சப்போஸ் டு கவுண்டர் த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தட் வி ஆர் ஃபேஸிங் அண்ட் அந்த ரோட் பிளாக்கை ரிமூவ் பண்ணி நமக்கு நம்மளோட ஜேர்னியை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கறது தான் பிராயஷ்சித்த கர்மா. This is just like taking medicine for a disease. டிசீஸ்க்கு மெடிசன் சாப்பிடுச்சே எந்த மாதிரி டிசீஸ்ங்கிறத பொறுத்து மெடிசன் ஒர்க் பண்ணும். கரெக்டா? சில டிசீஸ் வந்து மெடிசன் சாப்பிட்டா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ல உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது சீசன் வேற இல்லையா? சம் இன்ஃபெக்ஷன் யூ காட் வைரல் ஃபீவர். Okay, what is the remedy? Go to the doctor, get an antibiotic or something, take the course, over 3 days, over, completely cured. Correct? This is type 1 of disease. There are many diseases which fall under this category. ஒரு example தான் இது கொடுத்தது. Type 2. Type 2 என்னன்னா the disease will not be cured. ஆனா அந்த மெடிசன் சாப்பிடுறது மூலமா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பெயினை வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணும். பெயின் இல்லாம இருக்கலாம் இல்லையா? the rest of your life if you follow these restrictions or whatever you can lead a life without pain or with very less pain. Example, diabetes, blood pressure. Yeah, cure பண்ண முடியாது, but significantly அதோட வீரியத்தை குறைக்க முடியும் if you make some changes in your lifestyle and your regularity in taking medicines. கொஞ்சம் discipline வளர்க்கணும். கரெக்டா? That is one type. Type 2, sorry. Third type is நல்லா advanced stage cancer மாதிரி. போட்டு சுழிச்சு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. Nothing will work. Endure it and finish. That's all. Nothing can be done. ஒண்ணுமே பண்ண முடியாது டாக்டர் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய
பாப்பமும். 3 categories of பாப்பா இருக்கு. ஒன்று என்னன்னா பிராயஷ்சித்தம் பண்ணா ஃபுல்லா கவுண்டர் ஆயிடும். ஓகே, யூ ஆர் அவுட் ஆஃப் இட், யூ வில் டிரான்செண்ட் இட். திஸ் இஸ் type 1. another type of பாப்பா இஸ் தேர். நீங்க பண்ற பிராயஷ்சித்தம் அந்த உங்களுக்கு அந்த பாப்பத்தினால ஏற்படுற வெளிப்படுற அன்ஃபேவரபிள்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் மேனேஜபிளா கொண்டு வரும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேனேஜபிள் ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த பிராயஷ்சித்தா. தேர்ட் டைப் ஆஃப் பாப்பா, என்ன பண்ணாலும் நத்திங் வில் ஒர்க், யூ ஹேவ் டு என்டியூர், அனுபவிச்சு தான் கழிக்கணும், நேர வழியே இல்லை. ஓகே, these 3 types are. இப்போ நம்ம சஃபர் பண்ற பெயின் எந்த கேட்டகரின்னு எனக்கு எப்படி தெரியும்? உண்மை என்ன தெரியுமா? தெரியாது, அவ்வளவுதான், தெரியாது. So I try to do some prayaschitta. If it works, fine. If it doesn't work, accept. That's all. அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ்னு பேர். என்ன பண்ண முடியும்? ஓகே, just understand it is like treating disease, various categories of disease. இந்த 3 category of disease with medicine. There you know, because அது கண்ணுக்கு திருஷ்டமா இருக்கிற விஷயம் இல்லையா, அதனால தெரியும். இது கண்ணுக்கு திருஷ்டமா இல்லையே, அதனால தெரியாது இல்லையா. அதனால this is one thing. This is prayaschitta karma, which is not a compulsory action. Okay, so I may choose to do it. இல்ல பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், ஒரு நாள் வலிக்கிறதா வலிச்சுட்டு போட்டோம், எத்தனை நாள் வலிக்கும், எல்லாமே மாறும். எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். வலி இருந்தாலும் அதுவும் மாறுதானே, அட்லீஸ்ட் இங்கேருந்து வலி இங்கேயாவது மாறும்ல. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கே அங்கே எதிர்க்கும், கொஞ்ச நாள் எனக்கு இங்க வலிச்சது என்னன்னு தெரியல, நான் ஒன்றும் பண்ணல, அதுதான் போயிடுது வலி இல்லையா. நான் என்ன பண்ணேன்னு தெரியாத வலி வந்தது, என்ன பண்ணேன்னு தெரியாத வலி போயிடுது. I don't know, I didn't do anything. Yeah, but these things will happen. Okay, so prayaschitta karma, nitya karma, naimitika karma, ரெண்டும் compulsory. Prayaschitta karma is optional. Okay, அதுக்கப்புறம் fourth type என்ன? காமிய கர்மா. காமிய கர்மா அப்படின்னாக்க எனக்கு பிடிச்ச கர்மா இல்லையா, அது கம்பல்சரியா என்னோட சாய்ஸ்ல நான் பண்றது இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி ஹோமம் ஆத்துல பண்ணேன். we are talking about வைதிக கர்மா. லௌகிகத்துல நிறைய இருக்கு காமிய கர்மா, ஆஃபீஸ் போறதே காமிய கர்மா தான். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப கிராஸா சொல்றேன் ஆஃபீஸ் போறதுன்னு. மேபி வேர் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்போ ஆஃபீஸ் போறது இருக்கு இல்லையா. ஆல்ரெடி ஐ ஹேவ் லாட் ஆஃப் மணி, there is no need for me to work, still I go for work அப்படின்னா that is காமிய கர்மா. ஸோ வைதிக கர்மத்துல காமிய கர்மானா என்னுடைய இஷ்டப்பட்டு என்னுடைய காமிய பூர்த்திக்காக ஐ டிசைர் சம்திங், அந்த டிசைரை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நான் பண்ற ஒரு சே ஐ டிசைர் தட் மை பிசினஸ் ஹேஸ் டு கோ வெல். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வருமா வராதான்னு தெரியல, ஐ வாண்ட் மை பிசினஸ் டு டூ வெல் அப்படின்னா ஒரு ஸ்ரீ சுக்த ஹோமம் பண்றேன். இதுக்கு செல்வம் பெருகணும், பிசினஸ் நல்லா இருக்கணும், இதுக்கு பேரு காமிய கர்மான்னு பேரு. சப்போஸ் இந்த வருஷம் ஃபுல்லா மழையே இல்லை, தண்ணிலாம் வறண்டு போயிருக்கு, நம்மளோட எஸ்டான்ஷியல் அந்த போர்வெல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆகிட்டே வருது, வி நீட் ரெயின் இந்த சைடு. எஸ்டான்ஷியல் இருக்கிறவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு காரிய ரிஷ்டி ஹோமம் பண்ணுவோம். அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது, அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாது. தெரியும்ல, அதிவிருஷ்டினா என்ன, ஒரே பெஞ்சு ஃப்ளட்டு ஒரே நாசம். அனாவிருஷ்டினா தேவையான அளவு கூட பெய்யல, ரெண்டும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும், சுவிருஷ்டி இருக்கணும். இந்த மாதிரி வந்து விருஷ்டினா ரெயின் இல்லையா, அது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கம்யூனிட்டியில இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணுவோம். காரியரிஷ்டி யாகம் பெருசா பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன்னா that is காமிய கர்மா, because you have a desire and to fulfill that desire you do a karma. That desire can be a personal desire or a common desire. Where the beneficiaries are more, it is supposed to be a very very great karma. Where the beneficiaries are less or only one, then it is so much selfish. சரியா? Okay. Self-centered. Selfish சொல்லாதீங்க போச்சு. Self-centered. Okay. Alright. So இது வந்து காமிய கர்மா அப்படின்னு பேரு.
ஸோ நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, காமிய கர்மா. ஃபிஃப்த் என்னது? நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மானா டோன்ட்ஸ். இது 4 டூஸ். முதல் 2 கம்பல்சரி, ரெண்டாவது 2 ஆப்ஷனல். ஓகே. அஞ்சாவது என்னது? கம்பல்சரியா ஆப்ஷனலா? கம்பல்சரிலி டோன்ட் டு. நிஷித்த கர்மா. ஓகே. நிஷித்த கர்மா அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும்னா, வாட் வேதா எக்ஸ்பெக்ட்ஸ் யூ இஸ், I don't know how many of you have this experience. கொஞ்சமா காஃபி வேணும்னா பாலை காய்ச்சி வைங்க. குட்டி குழு பெரியவனா தூண்டு காய்ச்சிட்டு நம்ம பேசிகிட்டே, சப்போஸ் எங்க ஹரியில் இருக்கோம், பேசிகிட்டே கிளம்பிகிட்டே இருக்கோம்னா கிடுக்கியால பிடிக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு ஒரு அர்ஜென்சியில பாத்திரத்தை பிடிச்சா என்ன பண்ணுவோம்? சூடா இருக்கு, ஸோ இது பத்திரமா எங்கே வைக்கணும், எங்க அந்த தட்டை நகர்த்திட்டு do we do that? தொட்ட மேனிக்கு டாக் இல்லையா? அதுக்குள்ளேயே பதம் மாத்திரம் இல்லையா? அதுக்குள்ளேயே ஏதாவது ஜெல் பேக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு தேடுவோம் இல்லையா? தொட்ட உடனே டக்குன்னு விடுறோம் இல்லையா? யோசிக்காம விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி வேதம் சொல்றது நிஷித்த கர்மானா that should be the way you should respond. டக்குன்னு once you know, இத்தனை நாள் எனக்கு தெரியாது நிஷித்த கர்மான்னு எனக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிடுது இல்லையா? தெரிஞ்ச உடனே என்ன பண்ண? டக்குன்னு விடு. Because it is, why did you leave that vessel? It is harming you, it is harmful இல்லையா? சுடுறது கொதிக்கிறது புண்ணாயிடும், அதனால டக்குன்னு இன்ஸ்டன்டா விடுறோம். அந்த மாதிரி இன்ஸ்டன்டா விடுறது மனசுல அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, இது கையில அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, டப்புன்னு விட்டுட்டோம். நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் ஸ்கின்ல அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? ரெண்டு டப்பு அப்படின்னு விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மைண்ட் வந்து அவ்வளோ சென்சிட்டைஸ்டா இருக்கணும். இந்த கர்மா எனக்கு கெடுதலை தான் கொண்டு விடும், எனக்கு பாப்பத்துல தான் கொண்டு விடும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா instantly drop it, however attractive it may be, however attractive it may be, however enjoyable it may be. அது எனக்கு நல்லது இல்லை அப்படின்னாக்கா டொப்புன்னு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றது நிஷித்த கர்மா. எக்ஸாம்பிள், வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள், லிக்கர். குடிக்காதீங்கோ அப்படின்னு சொல்றது. சுராபானம் நத்வேத் அப்படின்னு சொல்றது வேதம். ஸோ இன்ஃபேக்ட் லிக்கர் ட்ரிங்கிங்லேயே நிறைய கிரேட்ஸ் ஆஃப் பாப்பம் இருக்கு. லிக்கரை குடிச்சாதான் பாப்பம்னு இல்லை, லிக்கரை மோந்து பார்த்தா பாப்பம், லிக்கரை தொட்டா பாப்பம், ஏன் லிக்கர் குடிக்கிறவளோட சகவாசம் வச்சுட்டா ஒரு டைப் ஆஃப் பாப்பம். இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்கு. ஆமா, ஐயோ ஜி நான் என்ன ஜி பண்றது, நான் ஆஃபீஸ் போற இடத்துல எல்லா விதமான ஜனங்களும் தான் வருவா. ஐ டிரான்சாக்ட் வித் ஷாப் கீப்பர்ஸ் இல்லையா? எல்லாரோடையும் தான் பேசுறோம். we are given to certain இது. அதனால தான் வந்து this ஸ்ரீருத்ரம்னு கேட்டிருக்கேல, ஸ்ரீருத்ர பாராயணம் வந்து இஸ் பிரிஸ்கிரைப்டு. எதுக்குனாக்கா ஸ்ரீருத்ரம் எங்க முழங்குது நம்ம கத்துட்டு சொல்லலாம்ன்றது கூட இல்லை, நம்ம கேட்டா கூட போறோம் இல்ல. ஸ்ரீருத்ரம் எங்க வந்து நிறைய முழங்குறதோ அந்த லொக்காலிட்டிலேயே லிக்கர் குடிக்கிறதுனால ஏற்படுற, அந்த லிக்கர் சம்பந்தமா ஏற்படுற அத்தனை பாப்பமும் அந்த லொக்காலிட்டிலேயே ஏற்படாது யாருக்கும். அப்படியே ஏற்பட்டாலும் அது வந்து நீக்கிடும், அது போக்கிடும். ஜஸ்ட் ஸ்ரீருத்ரம் ஒழிச்சதுதான். இது வந்து கைவல்ய உபனிஷத் சொல்றது, அதர்வ வேதத்துல வர கைவல்ய உபனிஷத். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம், இந்த மாதிரி நிறைய நிஷித்த கர்மா அப்படின்னு இருக்கு. நிஷித்த கர்மா அப்படின்னு சொன்னாக்க another example is மழை பெய்ஞ்சா ஓடாத, வருஷத்தை நான் காவேத்து. மழை பெய்யச்சே நடந்து போயிட்டு இருக்கேன், சுற்றி போச்சே மழை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடாதன்னு சொல்றது வேணாம். அப்ப என்ன பண்ணணும்? நடந்துட்டே போகணுமா? ஸ்லோவா நடந்து கோ டேக் அ ஷெல்டர். ஏன் மழை வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி வருண பகவானோட பிளெஸ்ஸிங் அது. இப்போ நீங்க வரைச்சே ஐயோ அப்படின்னு நான் ஓடி போயிட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பேட். பகவான் நமக்கா வராதே மழை ரூபமா, நம்ம ஓடினோம்னா என்ன அர்த்தம்? ஓ அது தண்ணி இல்லைன்னாலும் அழுவ, மழையா நான் பேஞ்சாலும் அழுவியா நீ இல்லையா? அதனால வந்து
Varshati Nadhava. Don't run when there is a rain. Slowly walk and take to shelter. Welcome the rain. மும்பையில் அந்த கல்ச்சர் இருக்கு. மும்பையில் இப்போ ஜூன்ல மழை ஆரம்பிக்கும்ல, they all will go out. First day when the monsoon starts, they all go out. முதல் மழையில போய் நனைவாங்க. Because they all welcome the rain. இந்த கல்ச்சர் வந்து மும்பையில் ஃபாலோ பண்ணுவாங்க. I don't know எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. நல்லா இருக்கும். The first day the monsoon starts, they all go out and umbrella பிடிச்ச தப்பு இல்லை. Don't run, that's all. Treat it respectfully. So, well, allow her to ask. It's okay. Correct now, question now. So, another Nishiddha karma is Varshati Nadhave Na Apsu Mutra Purisham Puryat Na Nishtive Na Vipashana Snayat. இதெல்லாம் சொல்றது வேதம். என்ன சொல்றது, நீ வந்து நதியிலலாம் புண்ணியஸ்நானம் பண்ண போனேன்னா டோன்ட் பாஸ் யூரின் இன்சைட் த ரிவர் சொல்றது. ஏன்னா நம்ம குளிக்க போறச்சே சில்லுன்னு இருக்கும். அதுவும் நம்ம மெட்ராஸ்ல நம்மளுக்கு மார்கழி மாசமே மினிமம் டெம்பரேச்சரே 30 டிகிரிஸ். பிலோ 20 நம்ம பார்த்ததே இல்லை ரொம்ப, இல்லையா? ஆனால் தண்ணியில இறங்குச்சே சில்லுன்னு இருக்கும். டேக் ப்ரிகாஷன்ஸ் டு ஃபர்ஸ்ட் hit the washroom and then enter into the water. இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்து பண்ண வேண்டியது ரெஸ்பெக்ட். ஏன்னா அது புண்ணிய தீர்த்தம். அங்கே போய் சோப்பை போட்டுட்டு ஷாம்புவை போட்டுட்டு குளிக்காத. அதனால இந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு. அண்ட் அங்கே போய் துப்பாத, நிஷ்டிவே போய் துப்பாத. தண்ணியை தான் கொப்பளிச்சு அதுலேயே துப்புவா தெரியுமா? புண்ணிய தீர்த்தத்தில் அதெல்லாம் பண்ணாத. நம்ம ஸ்விம்மிங் பூல்ல சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் கூட புண்ணிய தீர்த்தத்துக்கு கிடையாதா அப்படின்னு கேட்கறது வேணும். இதெல்லாம் நிஷித்த கர்மா. ஆல்ரைட். ஸோ enough of நிஷித்த கர்மா. ஸோ பேஸ்ட் ஆன் ஆக்ஷன், நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நைமித்திக கர்மாக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலையோ நம்ம ஸ்ராத்தம் பண்றது, அமாவாசை தர்ப்பணம் பண்றது, அக்கேஷனலி பண்ண வேண்டிய டியூட்டிஸ், கம்பல்சரி டியூட்டிஸ். இப்போ கம்பல்சரி டியூட்டிஸ்னு சொல்லுவாங்க. 2 கம்பல்சரி, 2 ஆப்ஷனல், 1 டோன்ட் டூ. ஓகே, ஆப்ஷனல் பண்ணாட்டா என்ன ஆகும்? அதான் ஆப்ஷனல்னு சொல்லிட்டாங்க. இப்போ கம்பல்சரி பண்ணாட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்பல்சரி டியூட்டிஸ் இருக்குல்ல, இது பண்ணினா புண்ணியம் கிடையாது, பண்ணாட்டி பார்ப்போம். நீ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்ட அப்படின்னா டீச்சர் வெரி குட், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்ட அப்படின்னு டெய்லி வந்து ஸ்டார் போட்டு அனுப்புவாடா? இது கம்பல்சரி. யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு அட்டெண்ட் த ஸ்கூல் எவ்ரி டே, இல்லையா? சப்போஸ் யூ ஹேவ் கான் ஆன் அ லாங் வெக்கேஷன் இன் ஸ்கூல், தே டிட் நாட் கிவ் யூ வெக்கேஷன், யூ வெண்ட், யூ டிட் நாட் கோ டு ஸ்கூல் அட் ஆல். அட்டெண்டன்ஸே வந்து 20%, 30% தான் அட்டெண்டன்ஸ் இருக்கு. வாட் வில் த டீச்சர் டூ? So don't talk to me, go to the principal office. இல்லையா? ஸோ அதுக்கு அந்த பலனை போகிக்க வேண்டியது அதே மாதிரி தான். சரியா? ஸோ நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அப்புறம் பிராயஷ்சித்த கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா. ஸோ இதுதான் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஆக்ஷன் பெர்ஃபார்ம் 5 கேட்டகரியில் பார்த்தோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன் 3 கேட்டகரி, காயிகா, வாச்சிகா, மானசிகா. இதுதான் ஆக்ஷன். இப்போ while we perform the action, 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, அதுதான் கர்மாக்கும் சேஷ்டாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். கர்மா அப்படின்னு சொன்னாக்க there is action along with a motive inside. Right? I desire something, I have an end and I do the action. I deliberately do it. இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் பண்றச்சே என்ன ஆகுதுன்னா, there are 2 things, there are 2 components therefore, இல்லையா? ஒன்று நான் பண்ற ஆக்ஷன், இன்னொன்று என் மைண்டில் இருக்கிற இன்டென்ஷன். கரெக்ட்? 2 things are there. ஸோ 2 things வச்சுட்டு நான் ஆக்ஷன் பண்ணும்போது நான் என்ன ஆக்ஷன் பண்றேனோ அதுக்கான ரிசல்ட். ஆக்ஷன் இஸ் பிசிக்கல், இல்லையா? பிசிக்கலா இருக்கு, விசிபிளா இருக்கு அந்த ஆக்ஷன். விசிபிளா இருக்கிற ஆக்ஷனுக்கு விசிபிளா எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. கரெக்டா? நான் யாருக்கான ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அவ உடனே தேங்க்யூ
சொன்னா வச்சுக்கோங்க. சொன்னா நம்ம நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லலைன்னா சொல்லலை அவ்வளோதான் இல்லையா? ஸோ நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றேன்னா அதுக்கு விசிபிளா ஒரு ரிசல்ட் இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்க எனக்கு இருக்கிற இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது விசிபிளா இன்விசிபிளா? இன்விசிபிள். therefore அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஏதாவது இருக்கணுமே, கரெக்டா? அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கு அப்படின்னாக்கா இன்விசிபிளா இருக்கிற ரிசல்ட். அது இன்விசிபிளா இருக்கிறதுனால தான் சமஸ்கிருதத்துல அதுக்கு பேரு அதிருஷ்டம். திருஷ்டம் அப்படின்னா விசிபிள் அப்படின்னு அர்த்தம். இன்விசிபிள்னா அதிருஷ்டம், ஆப்போசிட் ஆஃப் திருஷ்டம், அதிருஷ்டம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதிர்ஷ்டம்னு அதை மறுபடி வந்து அதை லக் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்து வச்சிருக்கோம். தமிழ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. யா மீன்ஸ் வெரி லக்கி பர்சன் அப்படின்னு. பட் சமஸ்கிருதத்துல நம்முடைய சப்தத்தோட அர்த்தம் வந்து அதிருஷ்டம்னா சிம்பிளி இன்விசிபிள் ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். Because it corresponds to the invisible motive inside the person when he does the action. இப்போ நீ சொல்லு உன் பேரு என்ன? நளினி. ஹரிணி. ஓகே, இப்ப ஹரிணி சொல்லு. நான் ஒரு பின்ன எடுத்துட்டு வந்து உன்னை குத்தினேன்னா is it good or bad on my part? Bad. Why? It hurts you, right? So it is bad. அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லு, I am pricking you and you push me off. Okay? So visible actionக்கு ஒரு visible result எனக்கு கிடைக்கிறது. எனக்கு மைண்ட்ல உள்ள நல்லா குத்தணும் அப்படின்னு தோணி நான் வந்து குத்தினேன் அப்படின்னு சொல்லச்சே the intention inside is invisible. So அதுக்கு invisible என்ன ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு பாபம். Okay, and I do something good for you with ஹரிணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஹரிணி இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு ஹரிணிக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுத்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க அப்ப ஹரிணி என்ன சொல்லுவா, எனக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. அது விசிபிளா இருக்கிற அண்ட் இன் ரிலேஷன்ஷிப் she will get more close to me because ஒரு டிரான்சாக்ஷன்ல we are trying to understand each other and build a relationship. கரெக்டா? இன்விசிபிளி எனக்கு இருந்த இன்விசிபிள் மோட்டிவ் இருக்கு இல்லையா, அவளுக்கு பிடிச்சது அவ சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் இல்லையா, அந்த இன்விசிபிள் மோட்டிவ்க்கு எனக்கு என்ன இன்விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும்? புண்ணியம். வெரி குட். இப்போ உன்னை பின்ன வச்சுட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. You said that is பாபம். I prick you, it gives me பாபம். Now my question is, say you were not well and your mother takes you to the doctor. And the doctor says, "Onnu mele oru chinna infection, oru injection podren, naaliki morning she'll be all right." And doctor puts injection for you. You are scared of injection. Venam. Alla onnilla, nee andha pakkam paaru, amma paaru appdi solli chatta nee kuthi vittu. Oru second kuthi vittu. Valichada illa unakku? Is the doctor bad? Naan pinnala kuthina naan bad. Doctor kuthina doctor kudda. See, that is the difference. So நான் அவளை பின்னால குத்த வரும்போது எது குத்தினேன், நல்லா குத்தி விடணும், வலிக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நான் குத்தினேன் இல்லையா, that is a bad motive. But டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறச்சே ஹரிணிக்கு சரியாகணும் அப்படின்னு மருந்தை வந்து போடுறச்சே, though the action is painful, though the action will give pain, but டாக்டருக்கு பாப்பம் வருமா? அதனால வராது. Why? Because the motive is good. புண்ணியம் வரும், பைசா வாங்கிக்கொள்ள. நீ கேள்வி கேட்டுட்டா பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால இப்ப எங்க விட்டோம், நம்ம ரிசல்ட் விட்டோம். therefore invisible பார்த்துட்டு இன்விசிபிளா ரிசல்ட், இன்விசிபிள் கர்மா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்விசிபிள் மோட்டிவ். therefore ரிசல்ட்ல there is a tangible element and also an invisible element. Invisible element can be either punyam or papam. Now இந்த புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம் இருக்கு இல்லையா, இந்த புண்ணியம் பாப்பம் வந்து என்ன ஆகும், அது எங்க உட்காந்து அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த புண்ணியம்
பாப்பம் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஜஸ்ட் லைக் நம்மளோட பேங்க்ல இருக்கிற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூஜ் ஃபிக்ஸ் டெபாசிட் அதுல எப்படி நம்ம பைசா கொண்டே இருந்தால் அது பாட்டுக்கு ரொம்பிண்டே இருக்கும். அண்ட் வி ட்ரா சம்திங் அண்ட் திருப்பி பாக்கி இது அந்த மாதிரி வந்து ஆல் புண்ணிய பாப்பம் ஃபைனலி கெட் இன் டு தட் பேக். அது பேக் அப்படின்னுங்கிறதுனால அதுக்கு பேரு சஞ்சினா பேக்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் பேக் இஸ் கால்ட் தட் ஹோல் பேக் ஆஃப் ஆல் தி அக்யூமுலேட்டட் புண்ணிய பாப்பா. இல்லையா? எத்தனை பேர்ட்ஸ்ல? இன்யூமரஸ் பேர்ட்ஸ் இது வரைக்கும். அதுல அக்யூமுலேட் பண்ணது எல்லாம் ஹியூமன் பர்த் தானே. ஏன்னா ஹியூமன் பர்த்ல தான் மோட்டிவோட காரியம் பண்ண முடியும். மோட்டிவோட காரியம் பண்ணாதான் அதுக்கு பேரு கர்மா. அப்படி இருக்கிற கர்மாக்கு தான் புண்ணிய பாப்பம். கிளியர்? the change is clear? So மோட்டிவோட காரியம் பண்றது சிங்கம் புலி பண்ணுமா, கொசு பண்ணுமா, இல்லை ஹியூமன் பீயிங் பண்ணுவானா? ஹியூமன் பீயிங் தான் பண்ண முடியும். மற்றதெல்லாம் ப்ரோக்ராம். ஓகே, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அது இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இன்ஃபேக்ட் தே ஆர் ஆல் ப்ரெடிக்டபிள். ஒரு அன்பிரடிக்டபிள் கிரீச்சர் அப்படின்னா ஹியூமன் பீயிங் தான். இவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நானே எப்படி இல்லையா? நமக்கு தெரியும் புலி வந்து ஃபுல்லா சாப்பிட்டு வச்சுக்கோங்க, யூ கேன் கோ நியர் இட், அது உங்களை அடிக்காது. புலி சிங்கம் இல்லையா? மனுஷன் அப்படி இல்லை, ஃபுல்லா சாப்பிட்டாலும் கோபப்படுவோம். அதனால ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன் த கேஸ் ஆஃப் human birth. All accumulate. I accumulate only in my human birth. I encash. I only encash in other births. Okay, in human birth I accumulate and spend off. ரெண்டுமே. இப்போ இந்த புண்ணிய பாப்பம்லாம் போய் உட்காரும்ல, அது எப்படி வெளிப்படும் அப்படின்னாக்க எனக்கு ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனா வெளிப்படும். ஓகே, ஸோ புண்ணியம் எப்படி வெளிப்படும்? ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை புண்ணியம் தட் ஐ ஹவ் earned அப்படின்னா எனக்கு எதேச்சியா ஏதாவது ஃபேவரபிளா அமையும். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் தர்ஷனுக்கு. ஒரு ஹோல் bunch of people will be waiting, but somebody will push me. அவ யாருன்னே எனக்கு தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு அது என்ன எல்லாரையும் ஜரகுன்னு அமிச்சுட்டே இருப்பா. என்ன மட்டும் நிக்க வச்சு இப்படி ஆர்த்தி காமிப்பாங்க. What did I do? இதெல்லாம் வந்து புண்ணியத்தோட வெளிப்பாடு. தட் புண்ணியம், some karma that I did, some punyam that I earned has fructified அந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃபேவரபிள் சிச்சுவேஷனா எனக்கு அதே மாதிரி தான் அன்ஃபேவரபிள். போயிட்டே இருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு, திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுந்துருவேன், எங்கேயாவது இடிச்சுப்பேன். இல்லையா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஸ்கூல்ல கொண்டு விட்டு அடுத்த 10 நிமிஷத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அடுத்த 10 நிமிஷத்துல கீழே விழுந்த ஹேர்ல இருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி ரிஸ்ட்ல கையே மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி கை மூவ் பண்ணாம நாட்டியம் ஆடுறது? அந்த பொண்ணு இல்லை நான் ப்ரெசன்டேஷன்ல இருக்கேன், நான் அட்லீஸ்ட் ஜத்தியாவது போடுவேன்னு வந்து உட்காந்துட்டு ஒரு கையால் ஜத்தி போடலாமே என்னால. I want to be part of the presentation. So why did this happen to me? Yeah, why me? அந்த question எல்லாருக்குமே வரும் லைஃப்ல. ஒரு தடவை இல்ல பல தடவை வரும். Why me? Because it was yours. That is the answer. It was your lot that has come to you. That's all. Yeah. அதனால வந்து so பாப்பம் வந்து unfavorable-ஆ fructify ஆகும். சரி, எப்போ எது fructify ஆகும்? மேங்கோ சீடு பார்த்திருக்கியா? எப்போ பார்த்துருக்க? மேங்கோ சீடு மேங்கோ சீசன்ல சீடா இருக்குமா? சீடு இன்ஃபேக்ட் அது ஷெல், அதை உடைச்சா உள்ள இருக்கும் சீடு. எனிவே அந்த ஷெல் இருக்கும், அதோட பார்த்தாலே வெரி குட். மேங்கோ சாப்பிட்றப்போ வெரி குட். ஸோ பப்பாயா சீடு பார்த்திருக்கியா? பிளாக் கலர்ல சின்ன சின்னதா இருக்கும். பப்பாயா சீடு இருக்குல்ல, நீ போட்டேன்னு வச்சுக்கோங்க, மண்ணுல புதைச்சேன்னு வச்சுக்கோங்க, and immediately no time, very soon you will be able to reap fruits. கடகடன் வளர்ந்துடும் பப்பாளி செடி. மேங்கோ போட்டேன்னு வச்சுக்கோ, நீ மேங்கோ போட்டேன்னா நீ பெருசாகி காலேஜ் படிச்சு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கடிச்சு காய் வரும். அப்போ வந்து கொஞ்சமா வரும், மேபி ஒரு 100 காய்
50 காய் 100 காய் கிடைக்கும். Then when you become 40, you will see 400 காய் in that மரம். என்ன அவ்வளோ டைம் ஆகும் இல்லையா? ஸோ எதை பொறுத்து ஏன் மேங்கோ சீடு டைமா இருக்கு, பப்பாளி சீடு வந்து ஃபாஸ்டா வருது? ஏன்னா அது பப்பாளி சீடு, இது மேங்கோ சீடு, அவ்வளவுதான். ஓகே, பப்பாயா சீடு grows very fast. அது அதோட தன்மை. மேங்கோ சீடு ஸ்லோவா தான் grow ஆகும். அதே மாதிரி தான் ஜாக் ஃப்ரூட் ஸ்லோவா தான் grow ஆகும். It will take at least a generation to see fruits. Yeah, அதே மாதிரி தான் நம்ம புண்ணிய பாபம் கர்மம். There are some types of punya papam which will fructify immediately in this janma itself, in the same janma when the conditions are conducive. அது மட்டும் இல்ல, ஒரு சீடு முளைக்கணும்னா சாயில் நல்லா இருக்கணும், சன்லைட் நல்லா இருக்கணும், எல்லாம் இல்லையா? யாருக்கெல்லாம் டீ ரொம்ப பிடிக்கும்? I am a fan of tea. That's all. I am a great fan of tea. That's all. Coffee? See that? இப்போ சரி, because majority is coffee, we will go with coffee example. இவ்ளோ பேருக்கு காஃபி குடிச்சிருக்கேன், why don't we grow coffee in estancia? கொஞ்சம் landscaping பண்ணி, why don't we grow, we have a coffee plantation in estancia? Not a conducive environment for coffee. So போட்டாலும் முளைக்காது. எவ்வளோ வருஷம் ஆனால் முளைக்கும் காஃபி? முளைக்கவே முளைக்காது போட்டா இல்லையா? அதனால அதே மாதிரி தான். ஸோ நான் பண்ற கர்மா, எனி புண்ணிய பாபா that arises needs to have a necessary environment for it to fructify. அந்த environment இமீடியட்டா இல்லாம இருக்கலாம், இன்ஃபேக்ட் இந்த ஜென்மத்திலேயே கூட இல்லாம இருக்கலாம். Both. Say it is a karma that I have to undergo only if I am a male, or a karma which I will be able to undergo only if I am a cat. அதுக்கான கண்டிஷன் என்ன இல்லையே. I am a lady அப்படின்னாக்க அதே மாதிரி தான் ஜென்ஸா இருந்து அது லேடிஸா இருந்து அனுபவிக்க வேண்டிய கர்மா அப்படின்னா இந்த ஜென்மத்தில் முடியாது இல்லையா? ஸோ கண்டியூசிவான என்வாயர்மெண்ட் இல்லைன்னா அது ஃப்ரக்டிஃபை ஆகாது. எப்போ கண்டியூசிவான என்வாயர்மெண்ட் ஏற்படுத்தோ அப்போ ஃப்ரக்டிஃபை ஆகும். நம்ம இது தெரியாம புரியாம என்ன பண்ணுவோம்? நான் என்ன பாபம் பண்ணேன், பகவான் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்? இன்ஃபேக்ட் பகவான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, பகவான் cannot do anything. Do you know that? Ishvara cannot do anything here because you did karma out of your own will. Yeah. So, and it is a result of that karma which you deliberately did. அதனால even பகவான், poor பகவான் does not have a say. அவரால என்ன பண்ண முடியும்னா கர்ம பல தாத்தா, நீங்க தான் ஆர்டர் பண்ணேன், அமேசான் காரன் வந்து டெலிவரி, எதுக்கு எனக்கு டெலிவரி பண்ண மேடம், நீங்க தான் மேடம் ஆர்டர் பண்ணீங்க, அதனால வருகிறேன். ஆமா மேடம் வருவேன், என்ன பத்தி எரிஞ்சு என்ன அந்த மாதிரி தான் பகவான் கர்ம பல தாத்தா. He has to deliver your lot to you wherever you are. Even if you change your address from Loka to Loka, your lot will complete. A supercomputer, he will without எந்த இதுவும் இருக்காது, damaged package product good inside, அதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். So it will be delivered to you. அது வந்து புண்ணிய பாபத்தினுடைய fructification. So we saw that there is a bag where everything accumulates, and when one takes birth, human birth எடுக்க போறாங்க அப்படின்னாக்க அந்த சிருஷ்டியில அந்த டைம்ல அதுக்கான கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் ஏற்படுற மாதிரி இருக்கிற கர்மாஸ் இல்லையா, ஒரு பாகம் மெச்சூர் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் one portion of the FD is matured and available, it's going to get credited to your SD account. SD அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் என்ன? சாக்கெட்டு மேனிக்கு. ஆமா, இப்போ இந்த கார்டு தேவைப்படுது, எல்லாம் ஜிபே. சாக்கெட்டு மேனிக்கு ஜிபே பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், பே பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், பே பண்ணலாம், ரிசீவ் அதுதான் SD அக்கௌண்ட் இல்லையா? யூ கேன் ரிசீவ் அண்ட் பே. அதே மாதிரி புண்ணிய பாபம், யூ கேன் அக்யூமுலேட், யூ கேன் என்ஜாய். அக்யூமுலேட் பாபத்தில் என்ன? என்ஜாய். ஓகே, யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யூ அக்யூமுலேட், யூ எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் புண்ணியா அது பாபா.
Okay, this goes on happening. So இந்த ஒரு பாட்டு அந்த பெரிய சஞ்சிதத்திலிருந்து மெச்சூர் ஆகி உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கு பேரு பிராரப்த. That decides the type of body, that decides your gender, that decides your parentage, that decides even the color of your hair and complexion. Okay, that place of birth. Ama, everything அதுதான் டிசைட் பண்றது. So உங்க அப்பா அம்மாக்கு நீங்க வந்து பிறந்துட்டேலா இல்ல நீங்க சூஸ் பண்ணிட்டேலா? Actually it is your choice. Indirectly, directly I did not choose, but because of my purva karma I am born to my parents, these parents. So நமக்கு கிடைச்சிருக்கிற வண்டர்ஃபுல் பேரண்டேஜ் இருக்குல்ல, நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷன், அப்பா அம்மா எல்லாருமே டேக்கன் கேர் ஆஃப் அஸ் வெல், raised us well, given good education. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மத்தோட வெளிப்பாடு. ஏதாவது நான் இன்கேஸ் எங்கேயான லைஃப்ல ஏதாவது ஒரு காரணத்துக்கு இஃப் ஐ ஹேவ் ஸ்ட்ரகிள்ட், காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், ஒர்க்கு ஒரு நல்ல ஒர்க்கு ப்ராப்பராக ஒரு ஒர்க் ப்ரொஃபைல் கிடைச்சி நான் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், வீடு வரா மாதிரி வந்து அது தள்ளி போய் அதுக்கப்புறமா வீடு வாங்குறது, வரன் தள்ளி போய் கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சம் ரோட் பிளாக்ஸ், சம் டிஃபிகல்டிஸ், இதெல்லாம் பாப்ப கர்மாவோட வெளிப்பாடு. ஓகே, அந்த பாப்ப கர்மாவை டாக்கிள் பண்றதுக்கு தான் பிராயஷ்சித்தம் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஓகே, கம்பல்சரி கிடையாது. பட் பண்ணா சரியாயிடுமா தெரியாது, ஏன்னா எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மா எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் டேட் ஆஃப் பர்த் டு டேட் ஆஃப் டெத். பிராரப்தம் முடிஞ்சுடுத்து அப்படின்னாக்கா ஆல் க்ளோஸ், ஓவர் அப்படின்னு, சரியா? ஸோ அப்போ பாக்கி இருக்குமே கர்மா, அதே நம்ம திருப்பி சஞ்சிதத்துக்கு போகும், திருப்பி அந்த கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன் போர்ஷன் will again mature, that is called prarabdha. And during the lifespan, human birthல whatever good and bad deeds I do, karma, not cheshta. Okay, whatever karma I do, all the good karmas I accumulate punya, all the bad karmas I accumulate papa. And அந்த punya papa எப்போ experience ஆகும்? Based on the environment, based on the conditions, either immediately or carried forward to the fixed deposit at the end of the prarabdha. சரியா? அதுக்கு பேரு during lifespan பண்றதுக்கு பேரு ஆகாமி அப்படின்னு பேரு. ஸோ ரிசல்ட்ல வந்து புண்ணிய பாப்பம் இருக்கு, அதோட அக்யூமுலேஷன் அண்ட் அதோடைய என்கேஷ்மெண்டோட பேசிஸ்ல சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அண்ட் ஆகாமி கர்மா, SPA. ஓகே, ஸ்பா, சஞ்சித, பிராரப்த அண்ட் ஆகாமி கர்மா. Therefore, who is responsible for whatever you experience today? You, your past karma. It can be the known you or it can be the unknown you, but it is you. சரியா? புரியுது நினைக்கிறேன். known you, unknown you, whether this Janma or even இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல நான் மறந்து கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணது இல்லையா? It can even be in this day or it can be in the previous day, anything. So அதனால வந்து I experienced that. And who is responsible for my future? Today, the present you. The present you are responsible for your future. So Krishna சொல்றார், உத்தரே ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. Krishna says, you are your friend, you are your enemy. உனக்கு சத்ரு வெளியிலலாம் வேண்டவே வேண்டாம் அர்ஜுனா, நீ ஒத்தனே நீர் ஒருவரே போதும் அப்படின்னு. அந்த மாதிரி உனக்கு சத்ரு வெளியில இல்லை, உனக்கு சத்ரு நீ தான், உனக்கு ஃப்ரெண்டு நீ தான். எப்படிப்பட்ட நீ உனக்கு ஃப்ரெண்டா இருப்ப, எப்படிப்பட்ட நீ உனக்கு சத்ருவா இருக்க போற. ஸோ யோர் காயிக வாச்சிக மானச at all levels, when you carry good intentions, noble intentions and
you live by the user manual. என்னது வேதா, ஏற்கனவே இதை பார்த்தோம். வேதம் is user manual. When you live by the user manual, then you get the best out of this human body. Correct? When you don't follow the user manual, you either spoil this body or you don't reap the best benefit out of it. சரியா? So இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ வித் திஸ் கர்மா அப்படின்னு சொன்னாங்க. இதோட இன்னொரு கொஸ்டின் ஒன்று வரும். இப்போ இதெல்லாம் படிச்சுட்டே இருக்குமே, நான் நல்ல கர்மாலாம் பண்ணிட்டே இருக்கேன், and I want to do further good karmas. இப்போ பகவத்கீதா படிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பகவத்கீதா படிக்க ஆரம்பிச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யாராவது செத்து போயிட்டோமா? What will happen to us? I didn't finish studying, and I had a lot of good things that I wanted to do, but I could not complete them, and I died. What will happen? Where does that person go? Arjuna had this doubt. அப்படியே கொஸ்டின் போயிட்டான்னா என்ன ஆமாம், படிச்சதெல்லாம் வேஸ்டா? அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்படி செப்பரேட் ஆகி காணாம போயிடுவேன், ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், அந்த மாதிரி அவன் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவானா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, டோன்ட் வரி. எப்போ நீ கீதைய சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சியோ அப்போ உனக்கு நாசம்ங்கிறதே கிடையாது. You will not be a loser at all அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. He says, suppose அந்த மாதிரி பிராரப்தம் முடிஞ்சு அந்த பர்சன் டைஸ் அப்படின்னா கூட he will continue in his next birth. And எப்படிப்பட்ட பர்த் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படிங்கிற. சுச்சீனாம் அப்படின்னா நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற ஃபேமிலி. ஸ்ரீமதாம் அப்படின்னா நல்ல ரீசனபிளி, நாட் வெரி ரிச்னு இல்லாட்டியும் டெஃபினெட்லி எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு வாங்கி தர முடியும். அண்ட் எனக்கு ஒன்றும் அப்படியே பெரிய அன்ரீசனபிள் வாண்ட்ஸும் கிடையாது. ஸோ ஐ லிவ் அ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி லைஃப் வித் மை பேரண்ட்ஸ். என்ன மாதிரி பேரண்ட்ஸ்? நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் போதுமான அளவு பைசா, எனக்கு எஜுகேஷன் கொடுத்து என்னை வளர்க்கறதுக்கு போதுமான அளவு பைசா இருக்கிற பேரண்ட்ஸ். அப்படிப்பட்ட கேஹேனா இன் சச் அ ஃபேமிலி ஆர் இன் சச் அ ஹவுஸ் ஹீ டேக்ஸ் பர்த். இதை விட என்ன தெரியுமா, இதை விட கூட ஒரு ஹையர் பர்த் இருக்கு. அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். இதை விட ஹையர் பர்த் என்னன்னா, இதுலயும் கேட்டகரி இருக்கும் இல்லையா, எந்த அளவுக்கு தட் பர்சன் ஹஸ் பீன் குட் அப்படின்னு. ஸோ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, இன் அ நைஸ் ஃபேமிலி ஹி வில் பி born with good samskara, with a good financial background, everything, which itself is something very good. இதை விட ஹையர் ஒன்று இருக்குங்கிற பர்த். என்ன பர்த் தெரியுமா? ஏற்கனவே சாஸ்திரம் படிச்சுட்டு யோகியர்களா வாழற குடும்பத்தில் நீ பிறப்ப, அவளுக்கு குழந்தையா பிறப்ப. யூ வில் பி ஸ்டில் க்ளோசர் டு சாஸ்திரம், ஸ்டில் க்ளோசர் டு வேதம். அது ஏதத்ஹி துர்லபத்தரம் அப்படிங்கிற. திஸ் இஸ் த மோஸ்ட் ரேரஸ்ட் ஆஃப் பர்த். ஈவன் தேவதா அந்த மாதிரியான அவளுக்கு கூட கிடைக்காத பர்த் இந்த மாதிரி பர்த் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படி ஒரு ஃபேமிலியில நீ பிறப்ப. அந்த மாதிரி பிறக்கிறவாளுக்கு பேரு யோக பிரஷ்டான்னு பேரு. They are already born with an opening balance. இப்போ நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கே and you have had the endurance to sit for 1 hour satsang and continuously for what, 5 months இல்லையா today. If you are able to do that, while the others in the community are not having that much of patience or whatever, or they don't see the importance or relevance of this, what makes the difference between both the groups? அப்படின்னாக்க the invisible factor called punya palan, which is in your opening balance. அதனால this has been given to you. இது கிருஷ்ணர் சொல்றார், நான் சொல்லல. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் அப்படிங்கிற. You have gathered this from your previous birth. You are just continuing this. இந்த வாசனானா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இம்ப்ரெஷன், தாட் ஃபார்ம்ல இருக்கிற இம்ப்ரெஷன் that you have a liking towards this இருக்கு இல்லையா, அது it is continuing. That's all. Where you left, you are continuing in this birth. So அப்படிப்பட்ட இந்த சாஸ்திர விஷயத்துல ஈடுபாடும் வாசனாவும் அந்த விஷயத்துல ஒரு லைக்கிங், அதை தொடர்ந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா,
This is very rare. ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு இடத்துல பாஷ்யத்துல சொல்ற சஹஸ்ர கோடி ஜென்மத்தோட புண்ணிய பலத்துல வருது சாஸ்திர வாசனம் அப்படிங்கிற. If somebody has interest in listening to Shastram, it is because of so many crores ஜென்மத்தினால accumulate பண்ண புண்ணியத்தோட பலன் அது. It is not easy, you are very rare. And Krishna 7th chapter ஆரம்பத்துல he is glorifying people who come to listen to Gita. He is telling மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேதி தத்வதஹ. ஹே அர்ஜுனா, என்கிட்ட எல்லாரும் எதுக்கு தெரியுமா வருவா பொதுவா? எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு குழந்தை பிறக்க வை, எனக்கு வீடு இது பண்ணு, லிட்டிகேஷன் கிளியர் பண்ணு, உடம்பு சரியா போக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, ஆஃபீஸ்ல இன்க்ரிமெண்ட், இது வேணும் அது வேணும், நோச்சு 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 நோச்சுன்னு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்கிட்ட வருவா. அப்படிப்பட்ட சஹஸ்ர கோடி ஜனங்கள்ல மனுஷானாம் சஹஸ்ரேஷுனா 1 in a million என்ன கேட்டு வருவான் தெரியுமா? கிருஷ்ணா எனக்கு நீயே வேணும்னு கேட்டு வருவான். அதனால அது எப்படி வருது அப்படின்னாக்கா லபதே கௌரவதேகம். எத்தனையோ ஜென்மத்தோட புண்ணிய பலன்ல one has interest to listen to Shastram. I want to know God. நம்ம பார்த்தோம் இல்லையா ஈஸ்வரா அப்படின்னு போன மாசத்துக்கு முந்தின மாசம் பார்க்கறச்சே ஈஸ்வர ஆராதனம்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வர ஞானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஈஸ்வர ஆராதனம் இஸ் வெல் வெஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எங்க கொண்டு முடியணும்? வேர் இஸ் தி எண்ட் அப்படின்னா ஐ ஹாவ் டு நோ காட். Knowing God is what I am born for. That is the purpose, that is the goal of birth. So இங்க கொண்டு முடியணும். அது பூர்வ ஜென்மத்தோட வாசனையில பண்ற புண்ணிய கர்மத்துல இல்ல இந்த ஜென்மத்திலேயே அவ்வளவு சஃபிஷியண்டா புண்ணிய கர்மம் பண்ணதுனால கிடைக்கிற விஷயம். இது குட்டி 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 குழந்தை எல்லாம் 1 hour உட்காந்து கேட்கறதுன்னா பெரியவாளாலே 1 hour உட்கார முடியல இல்லையோ? இதெல்லாம் தான் what makes the difference? This invisible factor makes the difference. So இதோட இந்த சத்சங்கம் முடிச்சுப்போம். We will have a short question and answer session and then we will have just a minute of announcement and we can discuss. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Question. If we do any prayers, Just as we saw something back, when somebody gets into a problem like that, a very difficult situation, why God doesn't help us? Abhina, it is nothing that He is refusing to help us. என்னன்னா அது நம்ம ஏற்கனவே பண்ண கர்மத்தோட வெளிப்பாடு. ஸோ புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும் ரெண்டுமே அனுபவிச்சு தான் கழிக்கப்படும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஒன்லி. பாப்பம்னா யூ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்ட்டி ஆர் பெயின். புண்ணியம்னா யூ எக்ஸ்பீரியன்ஸ் பிளஷர். அனுபவிச்சு தான் கழிக்கப்படும். அப்படி இருக்கிறச்சே if there is something that I have to go through, a painful situation that I have to go through, then I have to go through that. And அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் any painful situation. It can be a very difficult pain or it can be whatever it is pain அப்படிங்கிற மாதிரி. So அதுக்கு I can choose to do prarabdha karma. I may not choose to do prayaschitta karma. I may not choose to do prayaschitta karma. But the fact is அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கழிக்கணும். பகவான் எனக்கு நான் ப்ரே பண்றேன், நான் ப்ரே பண்ணியும் பகவான் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரா அப்படின்னா, ஏன்னா நீ எழுதின பரீட்சை பேப்பருக்கு அதுதானே மார்க் போட முடியும் இல்லையா? நான் ப்ரே பண்ணிட்டு நல்லா எஃபர்ட்டும் போட்டு ப்ராப்பர் டைரக்ஷன்ல எஃபர்ட் போட்டு நான் எக்ஸாம் எழுதினேன்னா நல்ல மார்க் கிடைக்கும். என்னோட எஃபர்ட் சரியா இல்லாம நான் வெறும் ப்ரேயர் மட்டும் பண்ணேன்னா ப்ரேயருக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல புத்தி கிடைக்கும். அந்த நல்ல புத்தி என்ன சொல்லணும்? நீ தான் தப்பு, நீ தான் சரியா எஃபர்ட் போடல. அதை வேணா பண்ணுவார் பகவான். He will give you the clarity of thought to see what you have done or where you should correct yourself. Yeah, but that I have done a mistake, I have done a deed. அதோடைய பலனை நான் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதுல வேற வழியே கிடையாது.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் யாராவது அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த நாலேஜ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம இப்படி பார்ப்போம், விழுந்துட்டல ஓ பார்ப்போம், அதான் அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது யாரையும். You are nobody to go and judge other person's karma. Be very careful. அதுல பார்ப்போம். Okay. So if somebody is in pain, as a human being, what should I do? I should not say, ஏன் இந்த அன்பளுக்கு தெரியுமா, அப்புறம் என் பேர் எடுக்காது, ஆச்சாரியாஜி சொன்னா, no no, don't do that. Okay. இன்னும் வந்து பாப்பம், நீ ஏதோ பாப்பம் பண்ணிருக்க, அதுதான் பெயின் ஆகும், don't do that. நம்மளோட இது என்ன, நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அவளுக்கு? What can we do to ease out their pain? This should be my attitude as a human being. If I can do something to ease out their pain, I do it. Even otherwise, I can do one thing. What can I do? Pray for that person. Hey, Bhagavane, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு, பண்ணி நம்ம ப்ரே பண்ணிட்டே இருக்கலாம் அவளுக்கா. So that will help. காமனா சேர்ந்து ப்ரே பண்றச்சே இல்ல, it will definitely have more effect. இந்த உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், கரப்ஷன்லாம் ஒழியணும், டிஃபரன்சஸ் ஒழியணும், பாரதம் should become a super power. இதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணோம்னா சீக்கிரமா நடக்கும் இல்லையா? There should be no poor people in our country. இதெல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணணும் இல்லையா? சோ இதெல்லாம் பண்றச்சே ஹர்னி இந்த எந்த ஜென்மத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இன்ஃபேக்ட் நான் எந்த ஜென்மத்துல என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிய வச்சிருக்கலாம் பகவான், வேண்டாம். சீரியஸா சொல்றேன், இந்த ஜென்மத்துல உனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானு வச்சுக்கோங்க, people will start asking you, why you didn't call me, why you are not coming to my house, why you didn't talk to me, you will already be busy with your college, then you go to office, finished. அவ்வளவுதான். காலேஜ் வரைக்கும் தான் வந்து you will have lot of time. After you go to office, ஏற்கனவே you will be into a rat race, it becomes a bigger rat race. இன்னைக்கு இருக்கிற காலத்துல சுத்தமா டைம் இருக்காது. இதுல இந்த ஜென்மத்துல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லையே. இன்னும் போன ஜென்மத்துல இருக்கிறவெல்லாம் வந்து வச்சுக்கோ, புடுங்கல் தான் ஜாஸ்தி. ஏற்கனவே இருக்கிறவளோட இதுலயே உங்களுக்கு கூப்பிடுவா, கல்யாணத்துக்கு கூப்பிடுவா, வரலன்னு மறைச்சுப்பா, அதுவே கஷ்டம். போன ஜென்மத்துல நான் யாரு, என்ன, என் ரிலேட்டிவ்ஸ் யாரு, என் உற்றார் உறவினர் யாரு, என்னன்னு பகவானே எனக்கு தெரியாம படுத்திருக்கேன். அவனுக்கு என்ன கருணை இல்லைன்னா அது வேற மண்டையில உட்கார்ந்து இருக்கும். ஓகே, வெரி வெரி டிஃபிகல்ட். சப்போஸ் யூ டோன்ட் லைக் ஒன் பர்சன் நோன்னு வச்சுக்கோங்க, and that person was somebody who loved who you loved a lot in your previous birth. So now will you love that person or not hate that person? Very difficult. It's better that you know. And நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏதாவது நம்ம கஷ்டம் பெயின் அனுபவிச்சோம்னா இட்ஸ் ஓகே பகவானே, I have done some mistake that I am going through this. So we can pray that please give me strength to go through this and please give me நல்ல புத்தி so that I don't commit such mistakes hereafter. Whatever mistake I have done, I don't know. But அந்த மாதிரி எந்த பெரிய தப்பும் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணக்கூடாது. இதனால தான் we have this ஸ்லோகம்ல, காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை. என்ன அர்த்தம் தெரியுமா? காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா, காயிகா வாச்சிகா மானசிக இல்லையா? காயேன வாச்சா மனசா இந்திரியா, இந்திரியானா எனி சென்ஸ் ஆர்கன். ஓகே, யாரையாவது இப்படி யாரும் எப்படி பார்த்தேன்னா they feel that then that is also one bad karma only, no? I am embarrassed them இல்லையா? அதனால மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா இல்லையா? அந்த கரணத்துல என்னோட தாட்ல யாரையாவது தப்பா நினைச்சா புத்தி பூர்வமா யாரையான சம்திங் ஐ ஹவ் பிளான்ட் இருக்குவாரு, இந்த மாதிரி பண்ணி நான் வந்தான்னு வச்சுக்கோ, அந்த தண்ணி அப்படி எடுக்கிறச்சு தண்ணி கொட்டும் இல்ல, கொட்டட்டும், அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோ, புத்தி மூலம் ஏதாவது பிளான் பண்றேன். இல்லைன்னா பிரகிருதி ஸ்வபாவத்துல சப்போஸ் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் கையை ஆட்டி இப்படி பேசுறது, நான் கோ அண்ட் ஹிட் சம்படி. Or you know, I was in such a hurry that I was running to office. அவ லிஃப்ட்ல வந்து ஒரே கொஞ்சம் லிஃப்ட்ல இருந்து தள்ளும்போது நகர் வச்சு அந்த காலை முதிச்சுட்டு போயிட்டேன். I didn't even wait to say sorry because I didn't have the time. And அந்த அளவுக்கு எனக்கு அந்த பிரஜையும் இல்லை, நான் அவத்தோட எதையோ மிதிச்சேன்னா தெரியும், அது காலுன்னு அந்த அளவுக்கு தோணலை இல்லையா? ஒரு பிரகிருதி அப்படியே நேச்சுரலா பண்ணிட்டாங்க. பண்ணணுங்கிற இன்டென்ஷனுக்கு
பெருசா வந்து இது பண்ணல. பட் ஸ்டில் அவ கத்தினா அது மட்டும் கேட்டுது. நான் என்னன்னு அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணல. ஸ்டில் ஐ காஸ்ட் பெயின் டு சம்படி. ரைட். ஸோ இதுல எல்லாம் பாப்பம் வருமா வராதா? வரும். வேரியஸ் லெவல்ஸ்ல பாப்பம் வரும். கரோமி எத்தியத்து. சப்போஸ் இந்த லிஸ்ட்ல இல்லாம வேற ஒரு டைப் ஆஃப் பாப்பம் நான் பண்ணியிருந்தேன்னா கூட பாப்பம் மட்டும் இல்ல, சகலம் பரஸ்மை இல்ல. கரோமி எத்தியத்து சகலம் அப்படின்னா நான் இவன் புண்ணியா ஆல்சோ. ஓகே, கரோமி எத்தியத்து சகலம் பரஸ்மை. என்ன பண்றோம்? பகவானே அது உன் கால்ல அப்படின்னா என்ன? உன்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே அது எந்த இல்ல 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 புண்ணியத்தையும் சேர்த்து போடுறேன். ஐயோ அப்ப நான் போட மாட்டேன், அப்ப பாப்பத்தையும் வச்சுக்கிறேன். Ours is not by giving that. What it means is Bhagavan will give you good buddhi and he will take care of it. He will give you good buddhi and take care of it. Yeah, it is not that only wash out my sins, keep good deeds with me. Only take away my sins. பாப்பத்தை மட்டும் கழுவுற அதெல்லாம் இல்ல. ஓ நீ பாட்டுக்கு பண்றதெல்லாம் பண்ணுவ, உன் பாப்பத்தை மட்டும் அதை கழுவினா இருக்குமா? How? I don't know what logic is that. Not at all appealing. Yeah. அதுவும் வச்சுக்கோ. Write a storyline. Why can't he just do all the good things in the storyline? Why should he also do bad? Wow. God writes the story. Why can't he write a nice story? And so that I just enjoy and there ends happily. Okay? Then no feeling. There you have the answer. அந்த மாதிரி ஒரு படம் இருந்தா நீ பாப்பியா? எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஜாலி 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 கைய போட்டுட்டே இருப்பாங்க. ஏய் என்னடா இந்த படம்? 1 hour கழிச்சு இது வர படமே நான் ஆரம்பிக்கலன்னு உட்காந்துருப்போம். Suddenly somebody falls. Suddenly something happens. ஏய் இது இப்பதான் படம் ஆரம்பிச்சிருக்கு. There has to be a villain. There has to be a thrill. There has to be some difficulty. There has to be a struggle, and then finally he has to succeed. இல்ல அதுவே படம். அது சூப்பர் ஹிட் படம். இல்ல இதுவே எல்லாமே சொதன ஹாப்பி 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 ஹாப்பி. என்ன படம் அது? படம் கூட even 3 hour movie you will not see. 100-year life how will you live? It is so boring. Less bad, yes, definitely. இதுல என்னன்னா when it is only a story where only he does everything, he plans everything, you don't have your free will at all, right? Everything he only enables. இல்லையா அவர் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்னா you become a machine. இல்லையா you will be programmed. But அப்படி இல்லையே, you have choice, you have free will, you choose, you decide. அப்படின்னா it is not merely written and directed by God. You are sitting here changing the script. இல்லையா? So அதுக்கேத்த மாதிரி your punya papa karma will accrue and you have to experience it. Yeah, that's all. Wonderful questions. One more, yeah. ஒருத்தர் நல்லதுக்காக கெட்டது பண்றாரு அப்படின்னா புண்ணியத்தவமா பாப்பாங்க. நல்லதுக்காக கெட்டது பண்றார் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நீ என்ன மீன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு தடவை கேட்கிறேன். Suppose somebody does a deed that will cause harm physically. Okay, say I am no I'm sorry, you are an officer in the Indian Army. Okay, உனக்கு ஆர்மி பிடிக்குமா, நேவி பிடிக்குமா, ஏர் ஃபோர்ஸ் பிடிக்குமா? ஏதாவது ஒன்று சொல்லு, இமேஜினேஷன் தானே. Air Force, yeah, Air Force. Okay, you are the Air Marshal of India. Okay, you are the Chief Commander. You are holding such a high position and you are reporting to the President of India. சரியா? அப்படி இருக்கிறச்ச you have a big army, an Air Force army with you. And say there is a situation and China has very unfairly, or Pakistan or whatever, any country has unfairly opened a war on us. Okay, he have killed innocent lives in our country. So what will you do? Now your job is to protect the country, right? You are a soldier, right? You have to protect the country. That is your job. So what you do under the permission of the president? You open a war. You fight back, right? First you defend, அதுக்கப்புறம் பூந்து அடிக்கிறது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பூந்து போய்
எனிமீஸோட ஆர்மியை மொத்தமா, ஆர்மி பேஸை மொத்தமா finish and you win the war. And you will win Paramvir Chakra immediately after the war. Now tell me, what you did was Punya Karma or Papa Karma? Huh? Fight பண்ணது பாப்பமா? Innocent people China தான் கில் பண்ணா. நீ கில் பண்ணல. நீ போய் கில் பண்ணது சைனீஸோட ஆர்மியை தான் கில் பண்ண, பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்ட் தான் கில் பண்ண. இப்போ சொல்லு, புண்ணிய கர்மாவா பாப கர்மாவா? கில் பண்ணிருக்கவா செத்து போயிட்டா? அவங்க வந்து நல்லதுக்காக தானே இவங்க வாட் பண்றாங்க. See, when I am the soldier, what is my duty? My duty is to protect. I cannot be a soldier, remain a soldier and say I will not fight war, ahimsa அப்படினு சொல்லக்கூடாது. அதுதான் ஹிம்சா. When my duty is to protect and I see innocent people suffering and I have assumed the duty, I am a police or a military officer, then I have to protect. இல்லையா? So, as a soldier fighting the war to protect my innocent people, to protect my nation is dharma. அது புண்ணியத்துல விடும். இன்ஃபேக்ட் கிருஷ்ணா சேஸ் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுன் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்றான் இல்லையா, அர்ஜுன் கிட்ட சொல்ற, நீ வந்து சப்போஸ் செத்தே போனேன்னா கூட நீ சொர்க்கத்துக்கு போக அப்படிங்கிற. பிகாஸ் யூ டைட் டூயிங் யுவர் டியூட்டி. உன்னோட டியூட்டி எதுவோ அதை பண்ணிட்டு செத்து போனாலும் பரவாயில்ல, உன் டியூட்டியை பண்ணுங்க. பிகாஸ் ஈவன் இஃப் யூ டை டூயிங் யுவர் டியூட்டி, மினிமம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். மினிமம். ஓகே, ஸோ அதனால வந்து டியூட்டி இஸ் டு பி வேல்யூட் over and above your right in our country. Because அடுத்தவாரோட ரைட் எதுவோ அதனோட டியூட்டியா இருக்கு. Right? Your parents have the right to expect you to study and they have the right to ask you or expect good marks results from you. That is their right and it is your duty. Correcta? அதனால வந்து you can expect your parents to shower love on you, care on you. That is your right on them, and that is their duty towards you. Therefore, ஒரு relationship, mutual relationship இருக்கிறச்சே, as a soldier and as a country அப்படின்னு வந்ததுன்னா, in the example, countryயோட right to expect protection through me, and it is my duty to protect the country. அப்படி வரச்சே, என்னோட டியூட்டியில நான் செய்யற விஷயத்துக்காக செய்யப்படுற harm இருந்தாலும், even if it is a violence, like doctor pricking the needle, the injection, even if there is a seeming violence, it is not harm. It is in fact punya. Yeah. Will we able to see like the earth from when we go to heaven? Will we able to like see what's happening on the earth? See, heaven. Okay, we don't have the concept of heaven because our definition of Swarga is different from the definition of heaven in Bible. Okay, so generally don't translate Swarga as heaven. Pretend Swarga as Swarga because definition is different. Definition, description, everything is different. போனா அங்கேருந்து பூலோகத்தை பார்க்க முடியுமா? ஸ்வர்கம் எப்படின்னா பூலோகத்தோட ரொம்ப பெருசு. அண்ட் ஸ்வர்கத்துலேயும் வந்து நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் இருக்கா. Okay, and even the sharira that you take, adiliyum gradations irukku. Just like how you have in the government quarters la you have this LIG, MIG, HIG la irukum illaya. Low income group, middle income group, high income group. சின்ன வீடு பொட்டி பொட்டியா, கொஞ்சம் மீடியம் சைஸ், அப்புறம் வில்லா மாதிரி இருக்கிற வீடு, அந்த மாதிரி எல்லாம் யூ ஹாவ் கம்யூனிட்டிஸ் இல்லையா. அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த புண்ணியா, த கிரடேஷன் ஆஃப் what you enjoy in Swarga is also different. The body, the powers that you will have. Say you are only born as an ordinary praja in Swarga, you may not have the powers that of the Devatas. Devatas are like the ministers and kings and whatever. Illaya? Andha mari. So, if you are having enough punyam to gain that kind of a shariram, maybe you can see the earth from there. ஜி இப்போ மோட்சத்துக்கு போகணுன்னா சஞ்சித பாபம் should be 0, is it? மோட்சத்தில் என்ன ஆகிறது, மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறத விட
அதாவது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, வாட் இஸ் மோக்ஷா ஃபஸ்ட்டு? மோக்ஷா இஸ் யுவர் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தட் எக்ஸ்பிளனேஷன் we will see when we take up the study of Bhagavad Gita. Okay, for now just understand that moksha is infinite ananda. Okay, infinite ananda, which is my own swarupa, and that is something that I have to discover through the study of Shastra. Okay, கொஞ்சம் சிம்பிள், கொஞ்சம் வேகாக இருக்கும், பரவாயில்ல, இந்த அளவு புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் ஒரு இடத்துல கீதையிலனாக்க, the moment one gains ஞானா, ஞானானா என்ன, நாலேஜ் அபவுட் மை ரியல் செல்ஃப். ஓகே, ஆத்ம ஞானான்னு பேர். when I know who I am, then அந்த மொமெண்ட்ல அந்த நாலேஜ் அது அக்னிக்கு சமமானது. எந்த மாதிரியான அக்னினா, இட் பர்ன்ஸ் டவுன் ஆல் மை கர்மா அப்படிங்கிறது. ஜஸ்ட் லைக் ஹவு பாகுபலி படம் பார்த்தீங்களா? நான் பாகுபலி படமே இன்னும் பார்க்கல, அந்த மாதிரி யாரும் இல்லையா? எக்ஸலண்ட், ஐ லைக் திஸ். ஓகே, பாகுபலியில் who killed பாகுபலி? who killed பாகுபலி? சத்யராஜ் இல்லையா? So Kattappa killed Bahubali. Kattappa killing Bahubali was fair or unfair? கண்டிப்பா unfair. ஏன் பெரியவாளுக்கு டவுட் இருக்கு? குழந்தைலாம் பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு பதில் சொல்றது. கட்டப்பா killed Bahubali, unfair, தப்பு. அது வேற தப்பு, அது இன்னொரு அடிஷனல் மிஸ்டேக். ஸ்டாபிங் him from the back, ரொம்ப தப்பு, அது அசிங்கம். அது ஒரு வாரியருக்கு அழகே கிடையாது. No, I'll deal that later. Okay, let's not draw that comparison here with Kattappa. Okay, so இப்போ என்ன, so in that movie இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக்கோட பேக்ரவுண்ட்ல Kattappa should have accumulated papa. Kattappa has accumulated papa. Okay, so the moment that person knows that I am not Kattappa, I am Satyaraj. Okay, what happened to the crime? Chumma, it never happened at all, right? Shastram சொல்றது அந்த மாதிரி தான் entire worldly life. The moment you know your real self, all these roles that you are performing, அதனால accumulate ஆன புண்ணிய பாபம் அந்த மாத்திரம் தான். கட்டப்பா எந்த மாத்திரம் ரியலோ அந்த மாத்திரம் தான் கட்டப்பா சம்பாதிச்ச பாபத்தோட ரியாலிட்டியும். சத்யராஜோட ரியாலிட்டி வேற, கட்டப்பாவோட ரியாலிட்டி வேற. கட்டப்பா பண்ண பாப்பம் சத்யராஜ் அஃபெக்ட் பண்ணுமா? அதே மாதிரி தான். ஒன்ஸ் ஐ நோ மை ரியல் செல்ஃப், ஓகே, சாரி உங்க பேர் நான் மறந்து போயிட்டேன். ஹேமா. ஹேமா பண்ண பாப்பம் அது ஹேமாவோடது, அது எனக்கு இல்லையே. சத்யராஜ் will tell, கட்டப்பா பண்ண பாப்பம் பண்ணியிருந்தா அது கட்டப்பாவோடது, இட் இஸ் நாட் மைன். இஃப் த போலீஸ் கம்ஸ் த நெக்ஸ்ட் டே மார்னிங், ஓப்பனா ஸ்கிரீன்ல millions of people across the world have watched, you have killed Bahubali, come on, you are under arrest. Go and arrest Kattappa. Why are you arresting me? I never did anything, right? Therefore அதே மாதிரி தான், on the knowledge of the real self, you will be able to clearly see that so far whatever punya papa did, that Hema did, I didn't do. There you are, the reality. Okay, therefore Krishna says, in the knowledge will burn down all the sanchita, agami, everything. And Shastram says, in the prarabdham mattum it seemingly remains. Why? Because this body is still alive. If on knowledge prarabdha karmavum peidum vechukonga, all those who attain knowledge pothu pothunu keela vendi settu peidva. So prarabdha alone continues and it finishes, it has its end, illaya? So but for the person who has gained the knowledge, he knows and the prarabdhamo ennodadu illa appadinu. புரிஞ்ச மாதிரி இருக்கா? அட்லீஸ்ட் இப்போ பூமாதேவியை வந்து நம்ம மிதிக்கிறோம்ல, அது தப்பா? அதுவும் பாப்பம் தானே? பாப்பம் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் பூமாதேவியை நான் மிதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு மிதிக்கிறத தவிர வேற வழி கிடையாதே, இல்லையா?
I don't do a deliberate action. Yes, that is because where I recognize the element of Ishvara in everything. நம்ம 2 மாசம் முன்னாடி God பத்தி பார்க்கறச்சே பார்த்தோம். God only has manifested as this entire creation. Everything is Ishvara. அப்படி இருக்கறச்சே அதனால தான் பூமியை நம்ம பூமா தேவி அப்படின்னு சொல்றோம். அதனால we tell the shloka. அது என்னது? பாதஸ்பர்ஷம். சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமி அப்படின்னு கட்டிலேருந்து காலை கீழே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு நமஸ்காரம். இன்ஃபேக்ட் நாட்டியம் ஆடும்போது கூட தொம்முன்னு அடிக்கணும். சும்மா அப்படி லைட்டாக ஃபெதர் டச் மாதிரியெல்லாம் ஆட முடியாது பரதநாட்டியம் ஆடுறச்சு. ஸோ தொட்டு ஒத்திப்பா. எதுக்குன்னா அடிக்க போகிறேனே, இட்ஸ் அ டெலிபரேட் ஆக்ஷன் இல்லையா? அது வந்து இட் இஸ் நாட் எனி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் எனி அந்த மாதிரியான இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. பிகாஸ் டு ஆஃபர் மை ப்ரேயர் இன் த ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் ஐ ஹாவ் டு டூ தட். இட் இஸ் இன்எவிட்டபிள். அதனால ப்ளீஸ் அதில் நான் ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அன் ஆட்டிடியூட் தட் ஒன் டெவலப்ஸ். இட்ஸ் அ வெரி ரிஃபைன்ட் ஆட்டிடியூட் ஒன் டெவலப்ஸ். இந்த பாவனா வளர வளர ஐ வில் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் தி எலிமெண்ட் ஆஃப் காட் இன் எவ்ரி திங். That God has only manifested as this world. Abdina, then my heart will start expanding. Heart na enna? My mind, okay, not the physical heart. I will have an expanded vision. எல்லாரையும் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியும், யாரையும் வெறுக்க மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி ஐ வில் பி அ வெரி நோபல் பர்சன், வெரி பர்சன் வித் ரிச் கல்ச்சுரல் வேல்யூஸ். என்னால் யாருக்குமே ஹார்ம் ஏற்பட முடியாது. ஏன்? பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஈவன் தி inert things like earth. Then what to talk of living things and human beings? Definitely I'll respect them. இல்லையா? அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் தான் நம்மளோட ட்ரெடிஷன். இட் இஸ் அ பாவனா தட் ஒன் டெவலப்ஸ். யா, லாஸ்ட் கொஸ்டின். இல்லை, அன்லெஸ் யூ ஆல் சூஸ் டு ஸ்டே பேக். அந்த மைக்கும் வச்சுக்கோங்க, பிகாஸ் இல்லை ரெக்கார்டிங்கில் கேட்காது. இப்போ சில டைம் சொல்லுவாங்களே, அப்பா அம்மா பண்ண பாப்பா பசங்களுக்கு குழந்தைகளுக்கு வரும் கண்டினியூவேஷன் அந்த மாதிரி. இஸ் இட் ட்ரூ, இல்லை அவங்க பண்ண பாப்பா அவங்களுக்கு மட்டும் தானா? வெரி நைஸ் கொஸ்டின். அப்பா அம்மா பண்ண பாப்பம்லாம் வராது, நீங்கள் பண்ண பாப்பம் யாருக்கும் போகாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்தர்கிட்டேருந்து அப்பா அம்மா கிட்டேருந்து இஃப் யூ கேன் இன்ஹெரிட் சம்திங், மேபி இட் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி if they have any. Okay, அதுவும் even if you are inheriting their debts, it is restricted up to the amount of property you inherit. Okay, it cannot be all the debts. Say you were 10 brothers and sisters and you just got 1/10 of the share. No, you cannot be asked to pay 100% of the debts. Okay. So அந்த மாதிரி. அதனால even if you inherit only up to the property or whatever. And of course அவளோட ப்ராக்டிசஸ், அவள் கற்றுக் கொடுத்த நல்ல வழக்கம், இதெல்லாம் யூ இன்ஹெரிட். பட் வென் இட் கம்ஸ் டு குட் டீட்ஸ், அதை தான் தூக்கிட்டு போகும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்லோகம் மறந்து போயிடுது. இந்த கண்ணதாசன் எழுதின பாட்டு நிறைய சீனியர் ஜென்ரேஷனுக்கு தெரியும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அது ஆக்சுவலி ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில். ஓகே, த ஸ்லோகம் சேஸ், எனக்கு எங்கேயாவது கிடச்சா எடுத்துன்னு வரேன். I remember I noted it down somewhere, but I don't know where I have kept the notebook. I will look out for that. That shlokam will tell, உனக்கு வந்து வாசல் வரைக்கும் நீ போனதுக்கப்புறம் வாசல் வரைக்கும் வந்து உன்னோட பாரியா வந்து அழுவா, உன்னோட வைஃப். ஓகே, this is your husband. Okay, your spouse, if you die before your spouse and your spouse survives you அப்படின்னாக்க வாசல் வரைக்கும் வந்து அழறது உன்னோட ஸ்பவுஸு. ஓகே, அதுக்கப்புறம் ரோடு வரைக்கும் வந்து அழறது உன்னுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அழுதுட்டு சொல்லுவா இல்லை, பாடி எடுத்துன்னு போனதுக்கப்புறம் எல்லாம் தெக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு. அது வரைக்கும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் உன் டெத்துக்கு வந்தாலோ அவா இருப்பா. காடு வரைக்கும் யார் வரா? யார்? கர்மா, த சன் ஆர் ஹூஎவர் ஹேஸ் டேக்கன் அசியூம் த ரைட் டு பர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் ஃபார் யூ. ஓகே, அவா வருவா. கடைசி வரைக்கும் யார் வருது தெரியுமா? நீ பண்ண பாப்பமும் புண்ணியமும்னு சொல்லும். Goes back to Sanchita and the next deposit matures. இல்லையா? Because at that time Kannadasan was on the opposite side. He said கடைசி வரை யாரோ அப்படின்னு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து இதை படித்து மாறி அர்த்தமுள்ள ஹிந்து மதம் அப்படின்னு
ஒரு டெக்ஸ்ட் எழுதினார் இல்லையா. ஸோ தட் வாஸ் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். பட் திஸ் எல்லாமே தே ஹாவ் காப்பீட் இட் ஃப்ரம் த சாஸ்திரம் ஒன்லி. ஸோ கடைசி வரைக்கும் ஈவன் ஆஃப்டர் டெத் ஏதாவது ஒன்று வரும்னா இட் இஸ் யுவர் புண்ணிய பாபம். Therefore, a religious person will always focus on the good deeds because only that gives you punyam. Ilya? Whether I earn 10 crores of rupees or I earn punyam, what do you choose? Sure? 10 crores today. And that person will ensure that you don't have an income tax raid. 100 crores புண்ணியம் தானா? 500 crores 2000 crores அடே அப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கை தட்ட வேண்டாமா அந்த குழந்தைக்கு? தட் இஸ் வாட் அவர் தர்மா டீச்சர்ஸ். அதனால் டோன்ட் செல் யுவர் புண்ணியம் ஃபார் சம் ஸ்மால் அமௌண்ட் இல்லையா? ஏன்னா அது அடுத்த ஜென்மா வரைக்கும் வரும். அதனால் இது வந்து இட் இஸ் நாட் குட். யூ ஸ்பாயில் யுவர் செல்ஃப். யூ is that how much you value yourself? இல்லை, அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். is that all I value myself? அதனால் அது a very important question that we should ask ourselves. Yeah. Anything else? Very good. So we will meet. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த மாதம் மட்டும் ஒரே ஒரு டிவியேஷன். we will meet the second Saturday because first Saturday நான் வந்து I am going for a camp. I am already conducting, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராதிகாஜி இஸ் ஹியர். 2-year கோர்ஸ் வேதாந்தா கோர்ஸ் நடந்துட்டுருக்கு சென்னையில். ஸோ அந்த சென்னை பேட்சோட 2-year கோர்ஸோட கடைசி கேம்ப்பு கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டியில் நடக்கிறது. ஸோ தட் வில் ரோல் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஃப்ரம் த குரு பூர்ணிமா இன்டு அ 3-year கோர்ஸ். ஸோ அந்த 2-year கோர்ஸோட லாஸ்ட் கேம்ப் அண்ட் கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டியில் நடக்க போகுது. அதனால் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே நான் கோயம்புத்தூரில் இருப்பேன் அந்த கேம்ப் எடுக்கிறதுக்கு. therefore we'll meet here on 10th of May. நெக்ஸ்ட் செஷன் வந்து 10th of May. எதை பார்ப்போம் அப்படின்னா தர்மா பற்றி பார்ப்போம். கர்மா பற்றி பார்த்தோம் இல்லையா? we will see dharma next week, next month, sorry. அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணுமா இருந்தது எனக்கு. சில பேர் என்கிட்ட வந்து கேட்டால், நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேளா, வை கான்ட் யூ மேக் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக, நாங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணணுமா அடுத்தது கேட்குறதுக்கு அப்படின்னு. அண்ட் இன்னும் சில பேர் வந்து கேட்டால், நீங்கள் கீதா சொல்லி தருவேளா அப்படின்னு. ஸோ இங்கே கீதா சொல்லி கொடுத்தா நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. ஸ்லோகா பை ஸ்லோகா, தியான ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 700 ஸ்லோகம் இருக்குது கீதையில். சரியா? ஷுவரா? ஷுவர். நான் மட்டும் வரதில்லை, என்னோட கூட எல்லாரையும் யாரெல்லாம் முடியுமோ நான் சொன்னால் கேட்பா அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது இருந்தான்னா அவளையும் கூட்டின்னு வரேன். அது ரொம்ப கஷ்டம். அது இன்ஃபேக்ட் இருக்கிற பவர்ஸ்லேயே பெரிய பவர் அதுதான். நான் சொன்னால் இவ நிச்சயமாக கேட்பான்னு ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோங்க உலகத்தில், ரொம்ப பெரிய விஷயம். யூ ஆர் ஆக்சுவலி வெரி வெரி பவர்ஃபுல். ஆமாம். ஸோ கேட்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ நம்ம ஆஃப்டர் குரு பூர்ணிமா, ஆஃப்டர் ஜூலை we will have announcements on the கீதா. எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி டைம் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், மாதத்துக்கு ஒரு கிளாஸா மாதத்துக்கு 2 கிளாஸா எப்படி பண்ணுறது. ஸோ we will discuss that post Guru Purnima and then we can start our registrations for people to attend. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்ராடில் இருக்கா, அவளும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பா கீதா கேட்கறதுக்குன்னா அவளையும் சொல்லலாம். அவள் எப்படி ஜி வருவா, ஆன்லைனில் வருவா. they can also register and we can request the community for a Wi-Fi access so that we can stream the class live for them anywhere in India or abroad, long distanceலேருந்து அவள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னா அதுவும் பண்ணலாம். So think about it. நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை we will take up இந்த நெக்ஸ்ட் செஷன். அதை டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு குரு பூர்ணிமாக்கு அப்புறமா we will roll out classes on பகவத்கீதா. சரியா? ஹரி ஓம்.